திருச்சி மாநகராட்சியில் சில பகுதிகளில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதால் பலர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு ஆளாகி இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாநகராட்சியில் 19 மற்றும் 20வது வார்டுக்கு உட்பட்ட சந்துக்கடை, கள்ளத்தெரு, மாப்பிள்ளை நாயகன் பிள்ளை தெரு, சவுந்தரபாண்டியன் பிள்ளை தெரு, சுண்ணாம்புக்கார தெரு, முத்தழகு தெரு ஆகிய பகுதிகளுக்கு மாநகராட்சி சார்பில் நாள்தோறும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில தினங்களாக இப்பகுதிகளுக்கு வரும் நீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏராளமானோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த ஏரியாவில் சாக்கடை தண்ணி கலந்து போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி பைப்புகளில் எல்லா தெரு பைப்புகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா சாக்கடை தண்ணி கலந்துருக்கு. இந்த புதுசாக சாக்கடை நோண்டினாங்கல்ல பைப்பு போடுறதுக்காக, அந்த பைப்பு போடும்போது உடச்சி விட்டு எல்லாமே இதாகிடுச்சு. இந்த வார்டில் மட்டும் கிட்டத்தட்ட 200 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. 200 பேரில் ஒரு 60 பேர்கிட்ட வயசானவங்க எல்லாமே இறந்துருக்காங்க. இங்கே உள்ள ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் போச்சு. இதை மாநகராட்சியும் இதுக்கு முன்னாலேயே ஸ்டெப் எடுத்திருந்தால் இந்த உயிர் சேதங்கள் தடுத்து இருக்கலாம். பைப்பில் எப்போவுமே கலங்களாக தான் வருது. சமயத்தில் புழு இதெல்லாம் கூட வருது. அதனால் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தண்ணி பிடிக்கவே பயமாக இருக்குது. இல்லைன்னா குடித்து நிறைய பேர் வயிற்றால போய் வாந்தி இருக்கிறாங்க. எங்கள் ரிலேஷன் கூட ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால் இதெல்லாம் சரி பண்ணி தர மாதிரி மாநகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம். மழை காலங்களில் இதுபோன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படுவது வழக்கம். ஆனால் சிலர் வேண்டும் என்றே தவறான தகவலை பரப்பி வருவதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றிலிருந்து குளோரின் கலந்து நேரடியாக மரக்கடை வாட்டர் டேங்கிலே சென்றடையாத காரணத்தினாலும், அதேபோல் மலைக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற அந்த நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரின் பவுடர் சென்றடையாதனாலும் இப்பொழுது நாங்கள் ஆங்காங்கே அந்தந்த பகுதியிலே விநியோகம் செய்கின்ற மீன் குழாய்களில் குளோரின் கலப்பதற்காக தொட்டிகளை வைத்து அதன் மூலமாக குளோரினை கலந்து தண்ணீரில் விநியோகிக்க வேண்டும். திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகளில் குறிப்பிட்ட 2 வார்டுகளில் மட்டுமே பிரச்சனை என புகார் வந்தது. தற்போது அதுவும் சரி செய்யப்பட்டு விட்டதாக மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.